வணக்கம். ஸ்ரீ சக்தி விநாயகா ஜோதிடம் ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, குரு பயிற்சி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா 2024 மே மாதம் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மேச ராசியில் இருக்கிறார் குரு பகவான் ரிஷப ராசிக்கு மாற போறாருங்க. அப்படி பார்க்கும்போது மிதுன ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு? கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா லாபம் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல இருந்த குரு உங்க ராசிக்கு பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துல இப்ப வரப்போகுது. இப்ப ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஒரு 9 நவகிரகங்கள்ல முக்கியமான கிரகங்கள் சுப கிரகங்கள் நம்ம பாத்தீங்கன்னா குரு பகவான். எப்பவுமே ஒரு ஜாதகத்துல குரு பகவான் யோகக்காரனா இருந்துட்டா அப்படின்னா உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகளுக்கு குறைகள் இருக்காது. எந்த ஒரு தடங்கள் ஆனாலும் அது நிவர்த்தனை பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இந்த குரு பகவானுக்கு இருக்கு. எப்பவுமே நம்ம ஜோதிடத்துல போனாலும் சரி, நம்ம ஜாதகத்துல யோகம் அந்த குரு பலன் யோகம் வராதா, குரு பார்வை நமக்கு வருமா, நமக்கு எப்பவுமே நல்ல காரியங்கள் நமக்கு நினைச்சது நடக்குமா அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கறதே இந்த குரு பகவான். இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா வருடத்துக்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆகக்கூடிய ஒரு கிரகம் எதுனா இந்த குரு பகவான். கிட்டத்தட்ட மேச ராசியில ஒரு வருட காலம் இருந்ததுங்க. இப்ப மே மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மே மாதம் 1ஆம் தேதி மேச ராசியில இருக்கிற குரு பகவான் ரிஷப ராசிக்கு வரப்போறார். இந்த ரிஷப ராசிக்கு வரும்போது மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும்? இப்ப 12ஆம் இடத்துல மிதுன ராசிக்காரங்களுக்கு விரைய குருவா வரப்போறாரு. அப்படி விரைய குரு வந்ததுன்னா நமக்கு விரயங்கள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குன்னு அர்த்தம். இப்ப விரைய குருன்னா தேவையில்லாத ஹாஸ்பிட்டல் செலவு விரயமா, இல்ல தேவையில்லாத நமக்கு செலவுகள் அதிகமா கொடுக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பயப்பட வேண்டிய தேவையில்லை. விரைய குருங்கிறது எப்படி வரும்னா, இப்போ உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல விரைய குருவா இருக்கும்போது சுப விரயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்ப சுப விரயங்கள் என்னதுங்க? ஒரு வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்றது, திருமணம் பண்றது, ஒரு தொழில் மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, இது எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா சுப விரயம். இப்படி இந்த சுப விரயங்கள் நமக்கு பண்ணும்போது நமக்கு ஒரு வீடு கட்ட வேண்டிய ஒரு யோகம், இடம் வாங்க வேண்டிய ஒரு யோகம், திருமணம் ஆகாதவருக்கு திருமணம் நடக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இது அமையும். அதுக்கு காரணம் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு வருவதுதான் காரணம். அது இல்லாம உங்க ராசியில இருந்து குரு பாத்தீங்கன்னா இப்ப ரிஷப ராசியில குரு இருக்கிறதுனால உங்க ராசிக்கு 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம் குரு பார்வை உங்க ராசியில படப்போகுது. அப்ப உங்க ராசிக்கு 6ஆம் இடம், 8ஆம் இடம், 4ஆம் இடம் பார்வை பார்க்கறதுனால தாய்க்கு பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல கண்டிப்பா நல்ல முன்னேற்றம் வரும். இதுக்கு முன்னாடி போன வருஷம் பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா எதுக்கு எப்ப பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல்ல செலவு வரையும். நிறைய பேர் பார்த்துட்டீங்கன்னா தாய்மார்கள்னால நமக்கு மன உளைச்சல் வந்திருக்குங்க. நிறைய பேர் தாயினால நமக்கு பிரச்சனை வந்திருக்கும். அம்மாவே நம்ம திட்டமே அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஆனா அதுக்கான ஒரு முடிவு இப்ப நமக்கு கிடைக்க போகுது. அம்மாவனால நமக்கு பார்த்துட்டீங்கன்னா நல்லது நடக்க போகுது. அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் வரப்போகுது. இதனால பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரு வருடம் உங்களுக்கு ஒரு அற்புத பலன்கிறது கண்டிப்பா கொடுக்க போகுது. இந்த காலகட்டத்துல நமக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகம். இப்ப போன வருஷத்துல பாத்தீங்கன்னா உங்களை சுத்தி எதிர்ப்புன்னு இருந்துட்டே தான் இருப்பாங்க. உங்ககிட்ட நல்ல விதமா பழகுவாங்க, உங்ககிட்ட நல்ல விதமா வேலை கேட்டுக்குவாங்க, நல்ல விதமா சிரிச்சு பேசிட்டு பின்னாடி போய் உங்களை பத்தி குறை சொல்லிட்டு போவாங்க. தேவையில்லாத பிரச்சனைகள் கொடுத்துருக்கும். ஆனா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் யாராரு விலகி போனாங்களோ, யாராரு உங்களை கெட்டவங்களா மற்றவங்க கிட்ட சொன்னாங்களோ, உங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்க விலகி போன சொந்தங்கள் எல்லாம் உங்களை தேடி வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கும். அது இல்லாம உடல் ஆரோக்கியம் இப்ப 8ஆம் இடத்துல குரு பகவான் வரும்னால கலஸ்திரகாரன் வரும்போது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் கண்டிப்பா நல்லா இருக்கும். போன வருஷத்துல பாத்துட்டீங்கன்னா உடல்ல எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை, ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு, தேவையில்லாத விரயம், உங்க மேல நம்பிக்கை இருக்கு, ஆனா உங்கள் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு ஒத்துழைப்பை கொடுக்காம இருக்கலாம்.
ஆனா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா நல்ல ஒற்றுமைகளும் ஒத்துழைப்பும் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கும். ஆனா வீடு கட்ட முடியாதவங்க தாராளமா நீங்க வீடு கட்டலாம். சுபவிரயங்கள் இப்ப விரயஸ்தானத்துல குரு பகவான் வந்திருக்கனால சுப விரயங்கள் ஏதாவது பண்ணுங்க. என்கிட்ட நம்மளால வீடு கட்ட முடியாதா, இடம் வாங்க முடியாதா, ரெண்டாவது வீடு கட்டிட்டு இருக்கும் போது பாதையில நின்றுச்சு, லோன் கிடைக்கல, மேஸ்திரினால பிரச்சனை, இன்ஜினியர்னால பிரச்சனை, இப்படி சொன்னவங்களுக்கெல்லாம் இந்த விரய குரு உங்களுக்கு சுலபமான முறையில் நீங்க நினைச்ச மாதிரியே உங்களுக்கு அமைச்சு கொடுப்பாரு. அதனால நீங்க தாராளமா வீடு கட்டுறவங்க தாராளம் இந்த வருடம் நீங்க வீடு கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் உருவாகும். நம்ம கையில பணமே இல்லை, நம்ம எப்படியே நம்ம வீடு கட்ட முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலும் கூட கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில இந்த குரு பகவான் உங்களுக்கு நல்லது பண்ணுவார். ரெண்டாவது பாத்தீங்கன்னா மெயினா நிறைய பேர் பாத்தீங்கன்னா கையில ஓரளவுக்கு பணம் வச்சுட்டு லோனுக்கு பேங்க் லோனுக்கு போவாங்க. நமக்கு பேங்க் லோன் கட்ட முடியாதவங்க இருக்கும். இல்லைன்னா ஏதோ ஒரு வகையில அந்த இடத்துல ஏதாவது டியூட்டி பாப்பரோட ஏதோ ஒரு பிரச்சனை நமக்கு கொடுத்துருக்கும். அதாவது கை கெட்டினது வாய் கெட்டலையே, நமக்கு வாய்ப்புகள் தேடி வரும்போது நம்ம முழுமையா பயன்படுத்த முடியலையே அப்படிங்கிறது ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வரும். அது தடங்களும் ஆயிருக்கும். ஆனா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்க போகுது. அதே மாதிரி வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், இதுவும் உங்களுக்கு நல்லாவே இருக்க போகுது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த ஒரு வருட காலம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வெளியூர் போயிட்டு ஏன்டா வெளியூர் வந்தோம், வெளிநாடு வந்துமே, நம்ம உள்ளூர்லயே இருந்திருக்கலாமே அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் கட்டாயம் இந்த வருடம் நீங்க வெளியூர் போனாலும் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி மேல் அதிகாரிகளோட சப்போர்ட்டுங்கிறது உங்களுக்கு இருக்கும். மேல் இப்ப நான் ரொம்ப நாளா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க, எனக்கு மேல் அதிகாரிகளோட சப்போர்ட்டே இல்லை, புதுசா ஒரு ஜாயின் பண்ணி 1 இயர் தான் ஆச்சு, அவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்றாரு, நல்லா அவங்களுக்கு மேல் அதிகாரிகளோட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்னால நல்லா அவங்க டெவலப் ஆறாங்க. நம்ம இத்தனை வருஷமா நம்ம ஒரு இடத்துல இருக்கோம், நமக்கு அந்த இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமே இருக்கு. இப்ப 12 வருஷத்துக்கு அப்புறம் உங்க ராசிக்கு விரை குருவா வரனால இப்ப உங்களுக்கு கண்டிப்பா இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புத பலன்கள் கண்டிப்பா கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமைகளை சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். கடன் தொல்லைகள் இருந்து, ஹாஸ்பிட்டல் செலவுகள் இருந்து அதை எல்லாமே விலகி இந்த வருடம் உங்களுக்கு நல்ல அற்புத பலன்கள் கண்டிப்பா கொடுக்கும். அதனால இந்த வருடம் நீங்க முழுமையா பயன்படுத்தி அதனோட வழியில் நீங்க கண்டிப்பா நீங்க போங்க, நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா வரும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா கடன் தொல்லைகள், நம்ம கடன் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இல்லை அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கடன் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பா உருவாகும். உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் வரும். திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கண்டிப்பா இருக்கும். குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல அற்புத பலன்கள் கண்டிப்பா கொடுக்கும். 12ஆம் இடத்துல விரை குருவா இருந்தாலும் கூட சுப விரயங்கள் நீங்க ஏதாவது பண்ணுங்க. வாகனங்கள் நீங்க ஏதாவது வாங்குற மாதிரி இருந்தாலும் தாராளமா நீங்க வாகனங்கள் இதெல்லாமே நீங்க கண்டிப்பா வாங்கலாம். அதனால இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அற்புத பலன்கள் கொடுக்கறதுனால இது நீங்க முழுமையா பயன்படுத்திக்கோங்க. நம்ம என்னதான் குரு பயிற்சி ஒரு பொது பலன் நம்ம பார்த்தாலும் கூட தன்னுடைய சுய ஜாதகத்துல உங்களுடைய ஜாதகத்துல குரு அமைப்பு எப்படி இருக்கு, குரு நமக்கு நல்ல இடத்துல இருக்கா இல்ல பாதகாதிபதியில இருக்கா, அந்த குரு நமக்கு நல்லதை பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஜாதகத்தை நீங்க முழுமையா பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஜாதகம் அனுப்பி விட்டுட்டு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கள் நான் தரேங்க. இந்த சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.